ஹாய் வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். இப்போது கிறிஸ்பியான ஜூஸியான ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் இருக்கிறவங்க தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க இப்படி தொளிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஜிலேபி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இட்லி மாவு புளிக்கக்கூடாது. அது கூட 3 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாவு இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் ஜிலேபி ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா வரும். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஜிலேபிங்கிறதுனால. நீங்கள் வேறு கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை நம்ம ஒரு கவரில் ஊற்றி எடுத்துக்கலாம். கவரில் ஒரு முக்கில் நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம ஊற்றினோன்னா பிரிஞ்சிட்டு போயிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஊற்றுங்க. இப்போ நம்மளோட ஜிலேபி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ஜிலேபி 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து பாகில் ஆட் பண்ணிக்கலாம். பாகில் இதை நம்ம 2 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். ஆட் பண்ணி 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஜிலேபி நல்லா ஊறிடுச்சு பாகில். இதை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.